ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நைட் க்ரீம் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு நான் அரிசி ஊற வச்சுருந்த தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ரைஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ எடுத்துக்கலாம். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுருந்த அரிசி தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ தான் அரிசி கழுகிருக்கீங்க அப்படின்ற தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ எப்படி இருந்தாலும் ரைஸ் வாட்டர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். ஸோ இது வந்துட்டு கஸ்தூரி கிழங்கு இந்த இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ வீட்டிலே அரைச்சி எடுத்தது. இது வந்துட்டு ஒரு மாதிரி கொரன்னு தான் இருக்கும். இதை நல்லா அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆலோவேரா வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆலோவேரா போட்டுட்டு உங்கள்கிட்ட ரெடிமேட் ஆலோவேரா இருந்தாலும் ஓகே தான். ஸோ ரெடிமேட் ஆலோவேரா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். நேச்சுரல் ஆலோவேரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டேக்கு மட்டும்தான், ஒரு யூஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்ட் பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இதை நைட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வேறு லெவல் ஒரு ரிசல்ட் இருக்கும். நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் டைம் நம்ம ஆஃபீஸ், காலேஜ் அந்த மாதிரி போகிறதுனால இதை மார்னிங் டைம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நார்மல் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் வரைக்கும் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணலான்றது என் கையில் அப்ளை பண்ணி நான் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடும். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்லேயே உங்களோட ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின் டோன் நல்லாவே சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.